இருந்து எப்ப வந்த? நைட்டே வந்துட்டேன். போன வேலை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? முடிஞ்சது. கார்ல வந்தது ரொம்ப அசதியா இருக்கும், நீ போய் தூங்கு. நான் தூங்குறதெல்லாம் இருக்கட்டும், நான் தான் மகா அத்தை மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு நீயே யார்கிட்டயே சொல்ல வேண்டாம்னு சொல்ற. கம்ப்ளைண்ட் கொடுத்தது நான். நீ எதுக்கு அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட? அவங்க உன்ன அடிச்சாங்க, உன்கிட்ட மரியாதை குறைவா நடந்துக்கிட்டாங்க. அதனால நான் அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவங்க தப்பு பண்ணாங்க, போலீஸ் அவங்கள கூப்பிட்டு கண்டிச்சிச்சு. அது தப்புன்னு யார் சொன்னது? வா இப்பவே போய் அன்னபூர்ணி கிட்ட நான் தான் மகா அத்தை மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு உண்மையை சொல்லிடுறேன். ஐயோ பைரவி, என்ன இப்படி பேசுற? நானே அந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு அந்த பிரச்சனையை பெருசாக்கிடுவ போல இருக்கு. தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை இதோட விட்டுடு பைரவி. மகா அத்தை என்ன மூணாவது ஆளா? டாக்டரோட அம்மா தானே. சொல்ல போனா அவங்க எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி. ஏதோ கோபத்துல என்னைய அடிச்சுட்டாக, அதுக்காக அவங்க மேல போலீஸ்ல புகார் கொடுத்ததெல்லாம் கொஞ்சம் அதிகம்தான்.